நம்ம என்ன விளாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸு. ஸோ நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் படம் பார்த்துட்டுருப்போம். ஸோ அது விளாட போகிறதில்ல. பட் நம்ம எஸ்கேப் த கேவ் அப்படின்னு ஒரு நல்ல கேம், இதை தான் நம்ம விளாட போகிறோம். ஸோ இதுக்கு 68% ரேட்டிங், ஆக்டிவ் 50, விசிட் 2.7 மில்லியன்ஸ், ஏஜில் எல்லாருமே விளாட்லான்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம டார்ச் அடிக்கலாங்க. அந்த டார்ச்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆகணும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி திரும்பணும். இது கிட்ட போகிறது எனக்கு ரோப்ளாக்ஸ்லேயே ஒன்று பிடிக்காது. என்னென்னா இந்த மாதிரி கிட்ட போகிறதில்ல, அதுதாங்க ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஸோ டார்ச் லைட் அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஸோ நம்ம இங்கிட்ட அடிக்கணும். ஓ நம்ம ஆல்ரெடி என்னது இது? ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு ரெசிட்? நோ சாரி. ஸோ வாங்க இருங்க, ரீசெட் பண்ணணுமா? ஆமாம் சாரி கைஸ், நான் மறந்துட்டு ரீசெட் பண்ணணும். வாங்க நம்ம ரீசெட் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த கேமை கண்டினியூவில் தான் வச்சுருந்தேன். ஸோ ரீசெட் அமைக்கலாம். சரி வரல ரோப்ளாக்ஸில். ஸோ ரோப்ளாக்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நிறையா கேம்ஸ் இருக்கும். பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நம்மளால் உள்ளே ஜூம் பண்ணணும், வெளியே ஜூம் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி ஒரு நல்ல அப்டேட் கொடுத்தீங்கன்னா நான் சத்தியமாக நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பேங்க. என்ன நடக்குதுங்க? ஸோ வாங்க ஸோ ஹலோ கைஸ், எனக்கு ஞாபகம் இருக்கா இந்த வாய்ஸு? அஸ்லான் மாசன் அஸ்லான் ஃபுட். என்னோடய சேனல் வந்து இப்போ தானாகவே அழிஞ்சிருச்சு. இமெயிலை கொண்டு வந்து ஏதோ போயிடுச்சு. அதனால் என் சேனலை குவைட் பண்ணுறேன், யூடியூப் குவைட் பண்ணுறேன். ஸோ அவர் பாவம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் விழுந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போனோம். எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம். என்னங்க இது விழுந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அஸ்லான் மாசன் அஸ்லான் ஃபுட்டு இருக்காரு. அந்த அஸ்லான் வந்து என்னோடய கசின் தான். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சீக்ரெட்டாகவே வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் நான் ரீசெட் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அதுலேயும் அஸ்லான் தான், அவர் அஸ்லான் தான். ஸோ அவர் வந்து அந்த கேமிங் அஸ்லான், அந்த ஸ்டம்பிள் கைஸ் அதெல்லாம் போட்டிருந்தார்ல, அவர் தான் அது. ஸோ இப்போ நம்ம என்னோடய தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவன் பேர் ஹாலித். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸோ அப்படி தான். ஸோ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரடியூஸ்னால் போதும். ஸோ நம்ம எப்படி போடுவோம்னா இப்போ வந்து அஃபீஸ் வந்து ஏதோ தண்ணிக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்குது ரோப்ளாக்ஸில். ஸோ கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது நான் தான், மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தான். ப்ளஸ் இவங்க 2 பேரும் நான் பேசணுண்டா எனக்கு ஆசையாக இருக்குன்னாங்க. ஸோ அவங்க சேர்த்துக்கேன். வாவ் சூப்பராக வச்சுட்டு இருக்காரு அஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நான் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து தெரியுமா இது ஒரு சீக்கிரம்? ரோப்ளாக்ஸ் யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா இவனுக்கு? நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ எனக்கு அஸ்லான் தான் சொல்லி கொடுத்தான். ஆனால் நான் அஸ்லானுக்கு கொஞ்சம் அந்த ஷாக்கரு, இந்த ரோப்ளாக்ஸு, கிரானி, ஸோ நான் நிறைய கேம் ப்ளே வீடியோ போடுவேன். அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். என்னடா சொல்லணுன்னே போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. பின் ஃபைன் ஒருத்தர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அஃபீஸ் வைப் வித் அஃபீஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்துச்சு. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன பாருங்கள், அப்படியான்னு இப்படியான்னு கேட்டு. ஸோ நம்ம இந்த கேம்குள்ளே போனால் ஐயோ ரொம்ப கஷ்டமா ஸோ பின் 5 பேபி வித் சிவிஐ என்னமோ போயிருக்காங்க. எப்போ போகிறீங்க? ஓ நான் மறந்துட்டேன் கைஸ், நான் அந்த டார்ச் லைட் அடிக்கலை. அதனால தான் அந்த பாருங்கள் டார்ச் லைட். நீங்கள் உங்களுக்கு அந்த எஸ்கேப் கேவ் டார்ச் லைட் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி அவுட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு இப்படி தான் இப்போ நடந்துச்சு. ரொம்ப இருட்டாக இருக்குங்க. அது இந்த மாதிரி இருக்குல்ல, அது இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இப்படி டார்ச் லைட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேம் விளாட. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ள அவுட் ஆகிக்கிறாங்க. கைஸ் இதை நோட்டீஸ் பண்ணிங்களா? கீழே வந்து சாகும் போது அப்படின்னு சத்தம் வருதுல, எக்கோ அடிக்குது பார்த்தீங்களா? அதில் நோட்டீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விழுக போகுது.
இங்கே ஒரு ஆரோ மாதிரி கற்றுல. ஸோ இந்த ஆரோ தான் நம்மளோட ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுதான் நம்ம இங்கே எங்கே போகணும் எப்படி போகணும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரோப்ளாக்ஸ்லேயே பிடிக்காத ஒரு விஷயம் இதை மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா நான் ரோப்ளாக்ஸ் ஃபேனுங்க. ஏன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண என்னால் முடியல, ஏன்னே தெரியல. ஸோ எப்படி போடுது இங்கே பாருங்களேன். இந்த எஸ்கேப் த கேவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பாருங்க சொல்கிறதுக்குள்ளே ஓய் இங்கே பாருங்க. ஸோ நம்ம இப்போ அவுட் ஆகிடணும். எங்கே போகிறோம்? ஸோ அவுட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் அவுட் ஆகிட்டோம்ல. ஆமாடா அந்த இடத்துக்கு போ ஆகுதி. நான் வழி சொல்கிறேன், நீ போயிட்டே இரு. ஓகே அங்கே போ, அங்கே போடா. அதான் இங்கே ரைட். எஸ் அங்கே போகுதி. அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோப்ளாக்ஸு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெய்லியும் சாட்டர்டே இல்லைனா சண்டே டெய்லியும் வந்து ஆஃபீஸ் எப்போயாச்சும் கேமிங் எடுக்கும் போது நானும் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுப்பேன், வாய்ஸ் ஒர்க். ஸோ அஸ்லான் சில வாட்டி தான் வருவார். நான் உங்களுக்கு டெய்லி கேமிங் வீடியோ போடுவேனான்னு தெரியல. ஸோ எடிட்ஸும் போடுறேன். ஸோ எப்படி நான் இந்த மாதிரி எடிட் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியுமா? ஸோ மேஷ் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மேஷ் டேப் சொல்கிறேன். ஸோ மேஷ் டேப் நான் இதை ஸ்பான்சர்டு வீடியோவும் கிடையாது, நான் சொல்கிறேன். ஸோ மேஷ் டேப்பில் நீங்கள் நிறைய ஸோ ஆமாம் பட் மேஷ் டேப்பை இவன் தான் சொல்லி கொடுத்தோம். பட் அதில் நிறைய வீடியோஸுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நான் என்ன தோனி கோலி அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸு அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே நீங்கள் போங்கன்னா அந்த மாதிரி விராட் கோலி செஞ்சுரி இமேஜஸ் அந்த மாதிரி போடுங்க. ஸோ நான் எந்த ஃபேனுன்னா ஆர்சிபி. என் கூட ஆர்சிபி அப்படி சொல்கிறா. ஸோ இப்போ நான் சொன்னால் இங்கே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம கேமுக்குள்ளே போனாங்க. ஆர்சிபி கப்பு லாலிபாப் கப்பு. சாரி. ஸோ இப்போ அவுட் ஆகிட்டோமா தெரியல. அவுட் ஆகிட்டோமா? என்னடா ஐஸ்கிரீமா? என்ன கேம் விளையாட விடுங்க போட. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஸோ அவங்க சாப்பிட்டோன்னா அவங்களுக்காக நான் இருப்பேன், அவங்க இருப்பாங்கலாம் தெரியாது, நான் இருப்பேன் அவங்களுக்காக. ஸோ மேட்ச் டேப்பில் நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக அதை நான் போடுவேன். ஸோ ஸோ குயின் ஃப்ளோயல் நீங்கள் கொஞ்சம் போங்க, நானும் போனேன். ஸோ வணக்கம். ஸோ எனக்கு ரோப்ளாக்ஸில் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இதை மட்டும் அந்த சண்டை வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஒருத்தர் வந்து நான் ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேங்க. உங்கள்கிட்ட டெய்லி வீடியோ போடுவேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சண்டே வந்து தனி வீடியோ அஃபீஷியல் விட்டுறாதீர்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப டார்ச் லைட் அடிக்கிறனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகுங்க. பட் இந்த எஸ்கேப் த கேவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்கிட்டே இருக்கும். நம்மளால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் ஃபோன் கேவ். ஹாய் ப்ரோ. நான் சேட் பண்ணல ஹாய் ப்ரோன்னு பொண்ணா சாரி அப்படி சாரி அக்கா. ஸோ நம்ம இப்படி குதிச்சுக்கிட்டே போவோம். எங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இந்த மாதிரி அவுட் ஆகிட்டு நம்ம எந்த பக்கம் போகணும்? அந்த பொண்ணு அப்படி தான் வருது. அப்போ நம்ம இப்படி தான் போகணும். ஸோ ரோப்ளாக்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது. கிரானி, சூப்பர் சாக்கர், ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம், ஆல் ஆஃப் அஸ் ஆர் டர்ட், எஸ்கேப் த ஸ்கூல், எஸ்கேப் த ஜெயில், எஸ்கேப் த பிரிசனு, ரிச் ராப் மிஸ்டர் ரிச் ஹவுஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் ரோப்ளாக்ஸை மட்டும் ஏற்றிடுங்க, உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லும் ஆகும். ஸோ இப்போ ஏன் கட் பண்ணுங்க நான் மறந்துட்டேன் எங்கடா போகணுன்னு. நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க. மைக்குனா நான் யூஸ் பண்ணலை. ஸோ நான் மைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். ஸோ ஹஃபீஸ் அகமத் சேனல் என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை.
ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட் ஹேப்பன் டு மீ? வை ஐ அம் ஜம்பிங் ப்ரோ? என்னாச்சு? ஸோ நம்ம இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னமோ ஆயிடுச்சுங்க. சரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்க ஜஸ்ட் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா நீங்களே? ஸோ இந்த பொண்ணை நம்பக்கூடாது, இவங்க நம்மளை மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க யாருன்னே தெரியல. ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வெயிடா. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். நல்லா இருக்கும் கேமு. எனக்கு இந்த கேம் எக்ஸ்ட்ரீமாக போகும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ஆல் ஆஃப் த டேட்டை விளாண்டுருக்கேன். நான் மேட்ச்சை நிறைய வாட்டி முடிச்சிருக்கேன். ஆனால் ஹைட் அண்ட் சீக் கேம் எக்ஸ்ட்ரீம் தாங்க. நம்மளால் அது நிப்பாட்டவே முடியாது. அது நிறைய புது புது பிளேயர்ஸ் வருவாங்கங்க. எனக்கு பிடிச்ச கேமே ரோப்ளாக்ஸில் நான் ஃபஸ்ட்டு விளாண்டது. ஸோ நான் ரோப்ளாக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் என்னோடய கசின் வீட்டில் விளையாடும் போது நான் பார்த்துருக்கேன். அந்த ரோப்ளாக்ஸில் சூப்பர் சாக்கர் அதில் நிறையா பேர் விளையாடுவாங்க. எது எப்படி டவுன்லோட் பண்ணணும் பிசியாக எனக்கு அது தெரியாது. என்னோடய ஃபேவரட் யூடியூப் கேமிங் விளாகர் விடிஜி, இவரை பார்த்துருக்கேன். பட் இவங்க இந்த கேம்லாம் விளையாடுவாங்கங்க. இதை பார்த்து எனக்கும் ஆசை வரும், இந்த கேம் இப்போடா நம்ம விளையாடுவோன்னு. அது என்ன நடக்காதுன்னு தெரியல. ஸோ இப்போ அஸ்லானும் ஆடித்து வந்துட்டாங்க. இங்கே தான் சீஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சீஸ் வந்து சீஸ் இதை சாப்பிட்றதுல இருக்கக்கூடாது. இப்போ காய்ஸ் இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கேன். அஃபீஸ் வந்து இந்த சீஸ் மட்டும் சீஸ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் தாண்டறதுக்கு நான் விளாட்றேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரோப்ளாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும். இது ஒரு ஃபேமிலி கேம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நிறையா இருக்குங்க. ஸோ இதில் நம்ம நிறையா இருக்குது. ஸோ இப்போ அஸ்லான் பேசுவார், நம்ம அடிப்பாரு. ஸோ டார்ச் அபவுட் ப்ரோ சீஸ் இந்த கைஸ். சீஸில் அது என்னன்னு தெரியலைங்க. நானும் சீஸ் தான் நினச்சேன். ஸோ அஸ்லான் அவுட் ஆகிட்டே இருக்காரு, அதனால நான் வந்துட்டேன். ஸோ அவர் சூப்பர் சாக்கர் தான் நல்லா விளையாடுவார் அஸ்லான். நான் எல்லா கேமும் நல்லா விளையாடுவேன். ஸோ நம்ம இப்போ சண்டை போடாமல் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த இப்படி குதிச்சு போனோம்னா அந்த குதிச்சு, ஸோ நான் ஏன் எப்படி வச்சுருக்கேன் தெரியுமா? நம்ம இந்த நம்ம அப்படியே ஜூம் அவுட் பண்ணோம்னா நம்ம திருப்புறதுக்குள்ளே அவங்க என்னடா பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி போகக்கூடாது. ஸோ இப்போ இவர் சொல்கிறார் இந்த பக்கம் போட ஈஸிவே. ஸோ நான் அந்த ஈஸி வேலை போனேன்னா நான் லூசிவே மாதிரி ஆயிடுவேன். எனக்கு இது எங்கேயும் காட்டுதுங்க. கீழே போகணும். ஜப்பான் எடுத்துக்க வந்துட்டேன். என்ன அது இது? இங்கே தான் கட்டுது. நீ தானே தப்பாக எடுத்துக்க வந்துருக்க. நோ ஏன் நோ வேணாம் ப்ரோ. ப்ரோ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டு எப்படி ப்ரோ நான் ரீஸ்பெக்ட் பண்ணுவேன்? ஸோ சாரி, நம்ம அந்த கதைக்கு வந்துடுறோம்னா, நான் ரோட் பிளாக்ஸை எப்படி விளையாடினேன்னா, நான் அஸ்லான் என்னோடய கசின் அவன் வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க 2 பேருமே சூப்பர் சாக்கர் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியாது அவங்க டேப்பில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது. ஸோ தான் நம்ம சாரி ஒரு குறை கேட்டுச்சு. குரங்கு வந்து ஸோ என்ன மறுபடியும் சீஸ் கேக் வருது. இது வேற என்னோட பின்னாடி போக சொல்லி இது வாட் இஸ் திஸ்? நான் அந்த என்னங்க இது குழப்புதுங்க நம்மளை. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு காமிக்கிது. ஸோ நான் இப்போ சொல்கிறேன் அவனத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் வீட்டில் இந்த சூப்பர் சாக்கர் அவங்க டேப்பில் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க டேப்பில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு நம்மளும் இந்த கேம் விளையாடலாம். பிசியா ப்ரோன்னு கேட்டேன். இல்லை நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கல அந்த கேமில் போட்டு நீங்கள் வந்து எனக்கு சொன்னான். ஸோ இவன் பேச்சு கேட்டு தான் நானே போட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சாங் தெரியும் நினைக்கிறேன், பட் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிடிச்சா அப்பா இருக்குமே அந்த பாட்டா? இல்லை சும்மா போட்டான்டா. தாத்தா வராரு
அந்த பாட்டு ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாட வேணாம். ஸோ அந்த மாதிரி நான் கேமிங் வீடியோ நிறைய போடுவேன். பட் நிறையா போடுவான் 10,000 மேலே போடுவான். ஸோ இங்கே என்னங்க இது வாட் இஸ் திஸ்? செத்துட்டேன். ஸோ செத்துட்டேன். கிளிச்சு கைஸ். அப்படியே போயிரு. ஏ நம்ம ஓடிடலங்க. அப்படியே குச்சி ஓடணும். ஆனால் சார் ஃபேர் கைஸ். நோ சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க சார்? கேமிங்னா உருப்படியாக ஒரு லைனில் போகணும். கொச்சாம இங்கே திருப்பி வந்துடுறதுக்கே வரேன். நிறைய போனதுக்கே வரும். கைஸ் கேமிங்னா எப்படி இருக்கணும்? லைனாக அப்படின்னு காமிக்கலாம். ஸோ இது நான் வித்து தான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் கிளிச்சு பக் ஆயிடுச்சு. என்னது இது? லெஃப்ட் சைடில் போயிட்டு ரைட் சைடு போடு. என்னமோ ஆயிடுச்சு. செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு கைஸ். குழப்பாதீங்கடா, எனக்கு குழப்பாதீங்கடா. அப்படியே கொதிக்காமல் நடந்துப்போ. 1 மினிட் பார்ப்போம் Combo கிளிச்சு இருக்கானே. பண்ணிட்டா பத்தி குட்டா போனப்பா. அப்படி போயிட்டே இரு. ஸோ கிளிச்சு போயிருச்சுன்னு தெரியல, நான் விளாடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பத்துப்பா கத்திப்பா பத்தி குட்டா நாளப்பா. ஸோ மறுபடியும் இந்த பக்கம் வருது. ஸோ மறுபடியும் நம்ம போகலாம். பாருங்க வந்துருச்சு கேம். ஸோ நம்ம கேம் இப்போ ஃபேர் விளாடுவோம். ஃபேர் இஸ் ஃபேர். இங்கே பாருங்க, எனக்கு ஒரு சொட்டு வச்சாலும் அவுட் ஆயிருங்க. எப்படி தெரியணும்? இங்கே பாருங்க, பின்னாடி ஒரு சொட்டு வச்சேன், அவுட்டு. வாட் இஸ் திஸ்? ஹார்ட் மூடுமா. ஸோ இப்போ நம்ம இந்த கேம் விட்டு லீவ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப பர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த கேம் போகிறோம்னா லோபா. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பேய் படுத்து. ஸோ ஹைட் அண்ட் சீக் போகலான்னு இருக்கேன். ஹைட் அண்ட் சீக் போக போகிறோம். ஸோ த கேம் இஸ் ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம். ஸோ இதோட பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். இதோ உங்கள் ஹஃபீஸ் அஸ்லான் ஹாரித். பாய் சொல்லுங்களேன். Bye.